Hey guys, welcome back. Under 15,000 நீங்க ஒரு ஸ்மார்ட்ஃபோன் வாங்க பிளான் பண்றீங்க அப்படினா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்னைக்கு வீடியோல Realme P4 ஓட full review வந்து பார்த்தலாம். கம்ப்ளீட்டா எல்லா ஏரியாஸ்லயுமே வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோன் பத்தி நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி Telegramல இருக்க நம்ம டீல்ஸ் அண்ட் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படினா மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Amazon, Flipkart மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டாப் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேஸ்ல அங்க அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ATT டீல்ஸ் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட்ல இருந்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட்ஃபோனோட weight வந்து 185 grams தான் இருக்கு. thickness வந்து 7.58 mm இருக்கு. நல்ல ஒரு ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஃபோன் தான் இது. 7000 mAh பேட்டரி இருக்கு அப்படின்னு சொன்னா யாருமே வந்து கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கும், பிளஸ் கம்ஃபர்டபுளாகவும் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும், பிளஸ் பல்காகவும் இல்லை. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஸோ சிங்கிள் ஹேண்டட் யூசேஜில் அந்த கார்னர்ஸ்லாம் ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ரெண்டு ஹேண்ட்ஸில் கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். பில்டு பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமு, பேக் மெட்டீரியல் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். பட் பேக் பேனல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மேட் ஃபினிஷோட வரும். பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் பெருசாக வந்து அட்ராக்ட் பண்ணாது. பட் டாப் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கேமரா அரே கம்ப்ளீட்டாக வந்து கிளாசி லுக்கில் இருக்கும். ஸோ கொஞ்சம் கிளாசி அண்ட் மேட் ஃபினிஷோட கம்பைண்டாக பார்க்குறதுக்கு வந்து ஃபோன் நல்லா இருக்கும். ஃபோன் வந்து ஒரு பாக்ஸியாக டிசைனில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் பேக் பேனல் வந்து ஸ்லைட்டாக கர்வ் ஆகி அந்த ஃப்ரேமோட மர்ஜ் பண்ணுறதுனால கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் வந்து கிடைக்கிது. அண்ட் கேமராவோட டிசைன் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜெய்ஜான்டிக்காக போல்டாக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸ்லைட்டாக பார்க்குறதுக்கு வந்து ரெட்மியோட நோட் சீரிஸ் ஆயில் வந்து தெரியும். பட் டக்குன்னு பார்த்தா வந்து iPhone 17 Pro மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ரீடே டிசைன் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஃபீல் வந்து கொடுக்கும். இந்த ஃபோனோட பேக் பேனலில் அந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கேட்ஜெட் ஷீல்டோட ஸ்கின் அண்ட் ஸ்க்ராட்ச் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்கின் எதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட்ஜெட் ஷீல்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வாட்டி டிஸ்பிளேயோட பெசல்ஸ்மே வந்து நல்லா மினிமல் ஆக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து ஆஃபர் பண்ணோம். அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டுனா இந்த வாட்டி 6.77 inch ஃப்ளாட் AMOLED டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் டிஸ்பிளே அப்படின்னாலே வந்து நமக்கு டெம்பர் கிளாஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த பிரச்சனை நமக்கு இல்லை. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. அப் டு 144 Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டு, 1600 nits வந்து ஹை பிரைட்னஸ் மோடில் சப்போர்ட் பண்ணோம். AOD சப்போர்ட் இருக்கு. நம்ம எதாவது மூவ்மெண்ட் கொடுத்து ஷேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 செகண்ட் ஆன் ஆகிட்டு அகைன் வந்து ஆஃப் ஆகிடும். 4K வீடியோ பிளேபேக்குமே வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது. வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. யூடியூப்பில் வந்து HDR வீடியோஸ்மே வந்து நம்ம பிளேபேக் பண்ணிக்கலாம். அந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் HD வீடியோஸ்மே வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ ஓவரால் டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நல்லா ஷார்ப்பான டிஸ்பிளே, கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பஞ்சியாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது. பிளாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பியூராக இருக்குது. பீக் பிரைட்னஸ் வந்து விட்டுருங்க. பட் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த உச்சி வெயிலையுமே வந்து நம்மளால் கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் DC டிமிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக வந்து ஹைப்பர் விஷன் சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Realme P4 Proவில் பார்த்த மாதிரி அடிஷ்னல் சிப் வந்து இந்த ஃபோன்லேயும் இருக்குது. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா கேம்ஸில் வந்து ஃப்ரேம் ரேட் வந்து ஸ்லைட்டாக பூஸ்ட் அப் பண்ணும். ஸோ BGMI வந்து 144 FPS வந்து சப்போர்ட் பண்ணும். பட் நேட்டிவாகவே வந்து இந்த ஃபோனில் 90 FPS BGMI சப்போர்ட் இருக்குது. கேமிங் பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். பட் மல்டிமீடியாவுக்குமே வந்து இந்த ஹைப்பர் விஷன் சிப் வந்து ஓரளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஸ்பிளே செட்டிங்கில் AI ஹைப்பர் மோஷன் மோட் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதை எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை ஆஃப் பண்ணியே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ தட் பேட்டரி வந்து ஓரளவுக்கு சேவ் பண்ண முடியும். கனெக்டிவிட்டி ஏரியாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சார் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஹெச்ஆர் வந்து 0.981 வாட் per kg, பாடி சார் வந்து 0.907 வாட் per kg. ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ ரெண்டுமே வந்து 1 வாட்டுக்கும் கம்மியாகவே இருக்குது. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4ஓட வருது. NFC சப்போர்ட் வந்து இந்த ஃபோனுக்கு இல்லை. 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 9 5G பேண்ட்ஸோட வருது. சிக்னல் ரிசப்ஷன் இஷ்யூ வந்து நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. Wi-Fi கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவும் வந்து நோட்டீஸ் பண்ணல. ஸோ Wi-Fiலையுமே வந்து சீம்லெஸ்ஸான கனெக்டிவிட்டி வந்து கிடைக்கிது. கால்ஸ் வந்து இயர்பீஸ் வழியாக பேசணும் அப்படின்னாலுமே வந்து நல்லா லவுட் அண்ட் அடிக்குவேட்டாக இருக்குது. IR பிளாஸ்டர் சப்போர்ட்டும் இருக்குது. பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராக்சிமிட்டி காம்பஸ் சென்சாருமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அடிஷ்னலாக வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹார்ட் ரேட் கூட வந்து மெஷர் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் Realme லேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்ற வந்து மெஷர் பண்ணிக்கலாம். டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல லவுடான ஸ்பீக்கர்ஸ் தான். இண்டோரில் மல்டிமீடியா யூசேஜ்க்கெல்லாமே வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கால்ஸ்மே வந்து ஸ்பீக்கர் வழியாக பேசுகிறதுக்குமே வந்து ஓரளவுக்கு நமக்கு அந்த லவுட்னஸ் சஃபிஷியண்ட்டாகவே வந்து இருக்கும். ரிங்டோன்ஸ் நம்ம மோஸ்ட்லி வந்து மிஸ் பண்ண மாட்டோம். அண்ட் செட்டிங்ஸில் வந்து 300% வால்யூம் எனபிள் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குது. அது எனபிள் பண்ணோம் அப்படின்னா லவுட்னஸ் மட்டும் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் 100%ல யூஸ் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்ல கிறிஸ்பான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15 பேஸ் பண்ண Realme UI 6ஓட வருது. Realmeலேருந்து 3 வருஷத்துக்கு மேஜர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Android 18 வரைக்கும் வந்து நம்ம அப்டேட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரீ இன்ஸ்டால்டு ப்ளோட்வேர்னு பார்த்தோன்னா OnePlus அளவுக்கு
அளவுக்கு வந்து ரொம்ப கம்மியாகவும் இல்லை, பட் சேம் டைம் வந்து ஓப்போ அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ஓரளவுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட்டில் பெருசாக வந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நான் யூஸ் பண்ணி பார்த்தப்போ அனிமேஷன் நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. யூஐ நல்லா ஸ்னாப்பியாக இருக்குது. மல்டி டாஸ்க் பண்ணுறப்போ மட்டும் மைனஸ் ஸ்டேட்டஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். நான் யூஸ் பண்ணுறது வந்து 6GB RAM வேரியன்ட். ஈஸியாக வந்து 5 to 6 ஆப்ஸ் வந்து மெமரியில் இருக்கும். டைமென்சிட்டி 7400 அல்ட்ரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி யூஐ வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுது. ரியல்மி யூஐ கொஞ்சம் ஹெவியான ஸ்கின் தான், பட் ஸ்டில் டெய்லி யூசேஜில் வந்து நம்ம பெருசாக வந்து லேக் ஹிக்கப்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணாலுமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பட் ரொம்ப ஹெவி யூசேஜில் வந்து நம்ம ஸ்டட்டஸ் வந்து யூஐயில் அங்கங்கே வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப காமன் தான். 144 ஹெட்ஸ் ஸ்க்ராலிங்குமே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஃபுல் HD + 144 ஹெட்ஸ்மே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுது. டே டு டே யூசேஜ்க்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லை. இந்த ப்ரைஸ் பிராக்கெட் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். கேமிங்னு வரப்போ BGMI நேட்டிவாகவே வந்து 90 FPS சப்போர்ட் இருக்குது. பட் அந்த ஹைப்பர் விஷன் மோடில் 144 FPS எனேபிள் பண்ணலாம். பட் நேட்டிவாக அந்த 90 FPSலேயே வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அக்கேஷ்னலாக வந்து நம்ம ஃப்ரேம் ட்ராப் நோட்டீஸ் பண்ணுவோம். பட் 60 FPSல கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. டெம்பரேச்சர்ஸ்மே வந்து கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. ஸோ கேமிங்னு மட்டும் இல்லை, நார்மல் யூசேஜ்லையுமே வந்து பெருசாக ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. 5Gயில் கேம் பிளே பண்ணுறப்போ கொஞ்சம் வார்ம் ஆகுறது வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். பட் அது ரொம்ப காமன் தான். ரொம்ப பெருசாக ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்றத வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு வந்து வைஃபைல கேம் பிளே வைஃபை இருக்குது அப்படின்றப்போ வைஃபைல வந்து ஸ்விட்ச் பண்ணி கேம் பிளே பண்ண பாருங்கள். பேட்டரி பேக்கப்மே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் கிடைக்கும். ப்ளஸ் கேமில் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது பெருசாக வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது சர்க்கிள் டு சர்ச், கேலரியில் வந்து அந்த ஜீனி ஏஐ சப்போர்ட்லாம் இருக்குது. இமேஜஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ரியல்மி யூஐயில் சப்போர்ட் ஆகக்கூடிய ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோன்லேயும் இருக்குது. இதில் இருந்துமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரப்போ ஒவ்வொரு ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணப்போ செக்யூரிட்டி டெஸ்ட்னு ஒரு பேஜ் வரும். அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதை தவிர வந்து ஆப் மார்க்கெட் இருக்குது. அதுலேருந்து தொண்ணு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஆப் மார்க்கெட்டோட நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரியல்மி யூஐயுமே வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபியூச்சரில் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் எதுவும் சொதப்பாமல் இருந்தால் சரி. ஓவரால் இது வரைக்குமே வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ்லையுமே வந்து பெருசாக வந்து நமக்கு எங்கேயுமே வந்து ஹிக்கப்ஸ் இல்லை. இப்போ 102 ஸ்கோர்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோனில் நான் டெஸ்ட் பண்ணப்போ வந்து 7.4 lakh வந்தது. பட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் டே டு டே யூசேஜ்க்கு வந்து ஃபோன் நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுது. இந்த 15,000 ரூபி ப்ரைஸ் பிராக்கெட்டில் ஓரளவுக்கு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ஆஃபர் பண்ணுது. பேட்டரின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் 7000 mAh மினி பவர் பேங்க் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ பாக்ஸில் கொடுத்த சார்ஜர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 hour 10 minutes 1 hour 15 minutesலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ சார்ஜிங் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு இஷ்யூவாக இருக்காது. பட் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டரி காலி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் பண்ணணும். மொபைல் டேட்டாலாம் யூஸ் பண்ணாலே வந்து ஈஸியாக 8+ hours SOD கிடைக்குது. பட் வைஃபைல மல்டிமீடியாலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ மோர் தென் 10 hours எல்லாமே வந்து SOD கிடைக்குது. கொஞ்சம் நம்ம நார்மல் டு ஹெவி யூசேஜ் பண்ணாலுமே வந்து ஈஸியாக ஒரு நாள் பேட்டரி வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் லைட் டு நார்மல் யூசேஜ் அப்படின்றப்போ வந்து 1.5 days வரைக்குமே வந்து ஈஸியாக எதிர்பார்க்க முடியும். பட் என்னமோ இந்த ஃபோனில் வந்து அந்த 7000 mAh வந்து பியூர் 7000 mAh மாதிரி ஃபீல் இல்லை. பட் எனக்கு விவோ T4Xல 6500 mAh இருந்தாலுமே வந்து சூப்பர் சாலிட் பேட்டரி வந்து நான் அதில் பார்த்துருந்தேன். ஸோ பேட்டரியுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. எங்கே இந்த ஃபோனோட ஸ்லைட் லெட் டவுன் அப்படின்னா கேமரா டிபார்ட்மெண்ட்டில் தான். ரியரில் வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் வந்து நம்ம அல்ட்ரா வைட் பார்க்குறது பெரிய விஷயம் தான். ரியரில் வந்து டுவல் கேமரா செட்டப்பு 50 மெகாபிக்சல் + 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருப்பாங்க. அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து டே லைட்டில் ஓரளவு டீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து எடுக்கும். அண்ட் இந்த மெயின் கேமரா 50 மெகாபிக்சல் வந்து இது ஒரு ஆம்னிவிஷன் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி P3ல பார்த்த சிமிலர் சென்சார் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி ஓரளவுக்கு டீசெண்டான செல்ஃபிஸ் வந்து எடுக்க முடியும். ஹார்ஷ் லைட்டில் ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணுது. பட் ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து ஒயிட்டன் பண்ணுறது வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஸ்கின் டோன்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் டைனமிக் ரேஞ்சுமே வந்து நல்லா இருக்குது. பட் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க முடியும். லோ லைட்டில் செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம். இமேஜஸில் நாய்ஸ் ரொம்ப அதிகமாகவும் நோட்டீஸ் பண்ண முடியும். ஓவரால் இமேஜ்மே வந்து நல்லா சாஃப்டாகவும் வந்து ஃபீல் ஆகும். ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி 1080p வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். வீடியோ குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அந்த ஸ்கின் டோன்ஸ் தான் வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் ஒரு ஹார்ஷ் லைட் சன்லைட்டில் நம்ம போகிறோம் அப்படின்றப்போ கொஞ்சம் அன்நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப ஒயிட்டன் பண்ணுறதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஓரளவுக்கு டீசெண்டான வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம்.
ரியர் கேமராவில் வீடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் ஓஎஸ் இல்லாததான் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். ரியரில் 4K 30 FPS வந்து வீடியோ எடுக்க முடியும். நல்ல குவாலிட்டி வேணும் அப்படின்றப்போ 4Kல வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஸ்டெபிலைசேஷன் இல்லாததுனால ஃபுட்டேஜ் வந்து அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. பட் அல்ட்ரா ஸ்டெடி மோட்லாம் நீங்கள் எனபிள் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் அடி வாங்குறத வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். அண்ட் வீடியோவில் ஃபோக்கஸிங் இஷ்யூ எதுவும் வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. ரியர் கேமரா 1080p வீடியோ ஃபுட்டேஜுமே வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியான அவுட்புட் வந்து கிடைக்கும். பட் இந்த இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு ஓஎஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னொரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கும். ஃபோட்டோகிராஃபிலையுமே வந்து அது கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கும். லோ லைட்டில் வந்து ஷட்டர் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல ஓஎஸ்லாம் இருந்தது அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கும். ஓஎஸ் இல்லாத நெகட்டிவ் தான். பட் 15,000 ரூபீ ப்ரைஸ் ப்ராக்கெட்ல வந்து ஓஎஸோட ஃபோன் பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஃபோட்டோஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இமேஜஸ் நல்லா வருது. கேமரா செட்டிங்கில் வந்து கிறிஸ்ப் வைப்ரண்ட்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பர்சனலாக அந்த கிறிஸ்ப் மோட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் அந்த ஷேடோஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இமேஜஸ் எடுத்து கொடுக்குது. வைப்ரண்ட் மோடில் ஷேடோஸ் எல்லாமே வந்து மிஸ் ஆகுறது வந்து நம்ம பார்ப்போம். டே லைட்டில் டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு அபோவ் ஆவரேஜாக இருக்குது. கலர்ஸ் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. இமேஜஸில் டீட்டெயில்ஸுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் கேமரான்னு சொல்ல முடியாது. பை த சேம் டைம் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபேக்டரியான அவுட்புட் வந்து கிடைக்குது. P3ல கலர்ஸ் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக அந்த ஒயிட் பேலன்ஸ் இஷ்யூ வந்து பார்த்துருந்தேன். பட் அந்த இஷ்யூ வந்து இந்த ஃபோனில் வந்து நான் ஃபேஸ் பண்ணல. பட் ஸ்டில் கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். டே லைட்டு ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ரொம்ப பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம். மெயின் கேமரா ஒரு வாட்டி மட்டும் ஃபாக் இஷ்யூ நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் P4 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாக் இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படின்ற வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபாக் இஷ்யூவோட எடுத்த ஃபுட்டேஜுமே வந்து நான் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஓவரால் 15,000 ரூபீ ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே, பேட்டரி பேக்கப், சாஃப்ட்வேர் இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ஃபோன் பயங்கரமாக வந்து ஸ்கோர் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியும். இது ஒரு பியூர் கேமரா ஃபோன் கிடையாது. உங்களுக்கு வந்து கேமராக்காக தான் நான் இந்த ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் கேமரா எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. வெளியில் போகும்போது கேஷுவலாக வந்து நான் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன், மெமரிஸ்க்காக எடுக்க போகிறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். 15,000 ரூபீஸில் வந்து நம்ம பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு நல்ல ப்ராக்டிக்கலான ஃபோனாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ Realme P4 நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது வந்து 6GB ரேம் ஆப்ஷன், 128GB ஸ்டோரேஜோட வந்துடும். அடிஷ்னலாக வந்து 8GB ரேம்லேயே வந்து 128ம் இருக்குது, 256ம் இருக்குது. அந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வந்து ஃபீல் ஆகும். 6GB ரேம் மட்டும் சேல் டைமில் வந்து நமக்கு வித் பேங்க் ஆஃபர்ஸோட 14,999 அந்த ப்ரைஸ்க்கு வந்து வாங்க முடியும். ஒருவேளை வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து 8GB ரேம் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அரௌண்ட் அந்த 15,000 ரூபீஸ்க்கு வந்து ஒரு நல்ல ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. பெட்டர் கேமராஸோட பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா P4 ப்ரோவுமே வந்து அந்த அரௌண்ட் 20,000-21,000 வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பேஸ் வேரியண்ட்டில் வந்து 128GB தான் இருக்கும். ஒரு லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது 256GB ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். வீடியோவில் ஷேர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே வியூ ப்ராடக்ட்ஸில் வந்து டேக் பண்ணுறேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்ஸில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அமேசானில் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு டெக்.